இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு திடீர்னு காணாம போறா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியல. அந்த பொண்ணு ஹைதராபாத்க்கு படிக்க போயிருப்பா. நைட்டோட நைட்டா கிளம்பி அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், எப்படியாச்சும் தேடணும், எங்க போனா ஏது போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட்னு ஒண்ணு காமிப்பாங்க. இதான் ட்விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தம்பி இது ட்ரைலர் தான், மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு பங்கமான ட்விஸ்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துடைய கதையை அவ்வளோ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது மக்களே. ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதெல்லாம் மறக்காம கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல இப்போ ரீசெண்டா இந்த லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சொல்லட்டு, முக்கியமா இந்த ஹேண்டில் வச்ச லேடிஸ் சொல்லட்ட நிறைய பேர் போட்டோ போட்டு வாங்குறீங்க. முக்கியமா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சொல்லட்டு ரெண்டுமே சேர்த்து காம்போவா கிஃப்ட் பண்ண போறோம், அதுக்கு ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்டதுனால உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் அவைலபிளா இருக்கு. என்ன ஆஃபர் மத்த டீடைலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. எம்வி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளா இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4-5 குட்டி பொண்ணுங்க ஒரு கிராமத்துல நொண்டி விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு வேகமா ஓடி வந்து என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்க அப்படின்னும் போது அங்க இருக்க இன்னொரு பொண்ணு, ஆமா நீ எப்ப பார்த்தாலும் லேட்டா வருவ, பாதியில வந்து ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னா எப்படி சேர்த்துக்க முடியும், இல்ல முடியாது, உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்னும் போது என் வீடு ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு, அங்க இருந்து வரவே ரொம்ப லேட் ஆகுது, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் சேர்த்துக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அந்த பொண்ணு சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு விளையாட்டை கண்டினியூ பண்ண. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்தா இல்லையா, அந்த பொண்ணு கிணத்துக்கிட்ட போய் நிக்கிறா. ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் கிணத்துக்கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்கெல்லாம் ஓடி போயிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே அமைதியாவே நின்று உள்ளுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்க. என்ன விளையாட்டுல சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குதிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏன் குதிக்க போறேன், நான் வந்துட்டு சும்மா மீன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்டி பார்க்க. அப்ப இந்த விசக்கிருமி ஒரு பொண்ணு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணை பிடிச்சி உள்ளுக்குள்ள தள்ளி விட அங்க இருக்கிற எல்லாரும் பயந்தே போறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் இந்த பொண்ணு தள்ளி விட்ட விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் டைம் சமயா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி பாக்குறாரு. அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொடையோட கிளம்புறாரு. போயிட்டு டாக்ஸி டிரைவரை எழுப்புறாரு, வா உடனே கிளம்பணும் அப்படின்னு போது, ஆனா இப்பதான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம், இங்க வேற சமயா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா போயே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்கார. எங்க நெல்லூரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நெல்லூர் கிடையாது ஹைதராபாத் அப்படின்னு சொல்றாரு. ஹைதராபாடா இந்த டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்காரு. என்னங்கண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ப்ராப்ளம்லாம் ஒன்னும் கிடையாது, நீ போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்தோடனே தன்னுடைய அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போட்டோல இருக்க அந்த மாலையை கூட கழட்டிடுறாரு. பொண்ணை வந்துட்டு பார்த்து அவ்வளவு அருமையா வளர்க்குறாரு. பொண்ணுக்குமே அப்பா மேல ரொம்ப ரொம்ப பாசம். இப்படியே அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. இப்போ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா துள்ளி குதிக்கிறா. அம்மாவெல்லாம் கட்டி பிடிக்கிறா. அம்மா இந்த மாதிரி ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னும் போது, ஆமா உங்க அப்பா ஒன்னு அனுப்பிச்சிட்டு தான் மறு வேலை பாப்பாரு, இங்க இருக்க நெல்லூருக்கே ஒன்னு அனுப்ப மாட்டாரு, ஹைதராபாத்க்கு எப்படி அமுச்சு விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நீ போயிட்டு பேசுமா, நீ பேசுனா கண்டிப்பா அமுச்சு விடுவாரு அப்படின்னும் போது, என் பேச்செல்லாம் உங்க அப்பா எப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நானே போயிட்டு பேசி பாக்குறேன், அப்பா நான் கேட்டா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல வீடு கீழே கடை, அப்பா கடை வச்சிருக்காரு. நேரா போறாங்க. போயிட்டு அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. பயந்தவங்க எதுவுமே பேசாம ஏதோ புளி வேணும் காரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு மேல வந்துட்டாங்க. மேல வந்தவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அப்பா கிட்ட நீங்க தான் பேசி என்ன அமுச்சு வைக்கணும் அப்படின்னும் போது, நான்லாம் பேசினா உங்க அப்பா எப்படிமா கேட்பாரு, உன்னை அமுச்சிட்டு அவர் எப்படி தனியா இருப்பாரு, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு, என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்க, உங்க பொண்ணுக்குன்னா இப்படிதான் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, இப்படிதான் வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு பயந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு எதுவுமே பேசவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ரொம்பவே பாவமா கெஞ்சிரா. சரி ஓகே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க கடையில இருக்க நம்ம ஹீரோ கிட்ட கூட ஒரு ஹாய் ஹலோ சொல்லாம மேல போயிட்டாங்க. என்ன எல்லா சொந்தக்காரங்களும் வரானுங்க, நம்ம கிட்ட பேசாம நேரா போயிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மேல போறாரு. மேல போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கான், அந்த பொண்ணு சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வரட்டும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போட்டும் பரவாயில்ல அப்படின்னும் போது, முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணை வேலைக்கு அமைச்சு சாப்பிடுற நிலைமையில நான் கிடையவே கிடையாது, என் பொண்ணை விட்டு என்னால தனியாவும் இருக்க முடியாது அப்படின்னும் போது இந்த பொண்ணே கேக்குறா, இல்லப்பா இந்த மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு நல்ல கம்பெனில வேலையும் கிடைச்சிருக்கு,
என்ன மாதிரியே ஹைதராபாத்ல நிறைய பொண்ணுங்க வேற வேற வில்லேஜ்ல இருந்து அங்க வந்து ஒன்னா தங்கி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேலைலாம் பார்ப்பாங்க. நானும் அவங்கள மாதிரியே போயிட்டு ஒன்னா ஸ்டே பண்ணி வேலை பார்க்க போறேன் ப்ளீஸ் பா அப்படின்னும் போது அப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொந்தக்காரங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நானும் எல்லாருமே மல்லிகை கடை, அந்த கடை, பால் கடை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பெருசா வளராம இன்னமும் நம்ம அப்படியே இருக்கோம். ஆனா பொண்ணை வந்துட்டு நீ நல்லாவே படிக்க வச்சிருக்க, நல்லா திறமையா வளர்த்து வச்சிருக்க, அவளுடைய திறமைய நம்ம ஏன் கெடுக்கணும்? நம்ம குடும்பத்திலேயே முதல்ல வேலைக்கு போற பொண்ணு, முதல்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போற பொண்ணு, அதுவும் ஹைதராபாத்க்கு போற பொண்ணு உன் பொண்ணு தான். நீ பெருமையா அமுச்சு விடு, நம்ம குடும்பத்துல இருக்க மத்த பெண்களுக்கு இந்த பொண்ணு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும் அப்படின்னும் போது அப்பாக்கும் சரின்னு படுது. ஓகேமா நீ கிளம்பு, நானே கூட்டிட்டு போயிட்டு விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு டிரைவர் கூட போயிட்டு இருக்காரு. செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலைல விரியுது. பொண்டாட்டி கண்ணு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய மனைவி கண்ணு முடிச்சு பார்த்தா ஆளையே காணும். இந்த மனுஷன் சொல்லாம கொல்லாம எங்க போனாரு, கடையாச்சும் திறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடையை கூட திறக்காம எங்கேயோ போயிருக்காரு. போன் போட்டாலும் போனே போக மாட்டேங்குது, போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் டிரைவரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய போனு ஆஃப் ஆயிருக்கும். அதனாலேயே போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிட்டு இங்கேயே சார்ஜ் போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டியை நிப்பாட்டு போயிட்டு சாப்பிடுறாரு. ஆனா அப்பாக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி முடிக்கிறாரு, நடக்கிறாரு, அங்க இங்கன்னு போயிட்டு வராரு. இந்த விஷயத்த பார்த்த டிரைவர், அண்ணா என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நைட்ல இருந்து பொண்ணு ஆளை காணும், போன் பண்ணா கூட ரெஸ்பான்ஸே இல்ல, அதான் பயந்துட்டு உடனே கிளம்புறேன் அப்படின்னும் போது, அட பாவி மனுஷா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல மாட்டியா? நான் வேற ஏதோ விஷயம்னு பொறுமையா வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன், வா கிளம்பலாம், சாப்பாடும் கிடையாது, ஒன்னும் தேவை கிடையாது, உடனே கிளம்பலாம், உடனே போயிட்டு பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்டலுடைய வார்டன் அந்த பொண்ணு ஸ்டே பண்ணிருந்த அந்த ரூமுக்கு வராங்க. இந்த ரூம்ல மொத்தமா 4 பேரு ஸ்டே பண்ணிருந்தாங்க. நம்ம ஹீரோயினுடைய சேர்த்து, ஹீரோயின் பேரு சுவாதி, மத்த 3 பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் ஆள காணும். அங்க ஹீரோயினுடைய பேக், போனு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா திங்ஸுமே பெட்டுக்கு மேல இருக்கு. ஆனா ஹீரோயினை மட்டும் ஆள காணும். எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. பொய் சொல்லாதீங்க, உள்ளுக்குள்ள வந்திருக்கா, வந்த பொண்ணுடைய எல்லா திங்ஸுமே இங்க தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு சுவாதி மட்டும் எப்படி ஆளை காணாம போவா, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்றாங்க. இங்க இருக்க செக்யூரிட்டி தாத்தாவும் கேக்குறாரு, ஏமா அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கா, இப்பதான் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் சொல்லுமா, அப்பதான் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, அங்கிள் உண்மையிலேயே தெரியாது அப்படின்னு, நீங்க எப்படிதான் தெரியாது அப்படின்னு, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் யாரும் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியவே போக கூடாது அப்படின்னு. அங்க இருக்க மத்தவங்களாம் வராங்க, ஹாஸ்டலை விட்டு போக கூடாது அப்படின்னா எப்படி போகாம இருக்க முடியும், எங்களுக்குலாம் வேலை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு அப்படின்னும் போது, ஏமா ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்றேன், ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது, இந்த கேங்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல, தன்னுடைய நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஹாஸ்டல்ல வந்துட்டு ஒரு பொண்ணு ஆள காணும், எங்க போனா அப்படின்னே தெரியல, அந்த பொண்ணு வர வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்லனா போலீஸ் வர வரைக்கும் ஆச்சு, நாங்க எல்லாரும் ஹாஸ்டலை விட்டு வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்றாங்க அப்படின்னு. பரவாயில்லையே, இதுவே ஒரு நியூஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதையே பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க. இந்த மாதிரி சுவாதி அப்படின்ற பொண்ணு ஆள காணும், நைட் வந்திருக்கா, நைட் வந்த பொண்ணு ஆள காணும், எங்க போனா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்க. இதை எஸ்பி பாக்குறாரு, என்னடா இந்த மாதிரி திடீர்னு ஒரு பொண்ணு காணாம போயிட்டு இருக்கா, நம்ம ஏரியால நம்ம ஜூரி செக்ஷன்ல ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, நமக்கு எந்த தகவலுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணா, இந்த மாதிரி இப்பதான் அந்த பொண்ணு ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க, காலே பண்ணாங்க, நான் இப்போ ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இல்லையே இந்த ஆள் ஒரு மாதிரி மத்தனமா ஆன்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ்க்கு எஸ்பி கால் பண்றாரு. கால் பண்ணி இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு காணாம போன கேஸ்ல பயங்கரமா ஒர்க் பண்ணி ஒரு 2 நாள்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால இந்த லேடிக்கு கால் பண்ணி, சுவாத்தின்னு ஒரு பொண்ணை காணுமா, அது என்ன விஷயம்னு போயிட்டு பாரு, நீ உடனே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போ அப்படின்னும் போது இவங்களும் உடனே கிளம்பி ஹாஸ்டலுக்கு வராங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடியே பிரஸ் மீடியா எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே சொல்றாங்க. நீங்க முதல்ல கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, செக் பண்ணி பார்த்தோம், அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வர விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆனா அந்த பொண்ணு வெளியே போகவே இல்ல, கேமரால நல்லாவே தெளிவாவே தெரியுது, செக் பண்ணியாச்சு அப்படின்னும் போது, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமராவையும் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது சுவாதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க, வந்தவங்க வெளியே போகவே கிடையாது, ஹாஸ்டலுக்குள்ள வராங்க, ரூம்குள்ள போறாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. என்னடா இது, ஹாஸ்டலுக்குள்ள வந்த பொண்ணு எப்படி மாயமா மறைஞ்சு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இவங்க தலையில கை வச்சுட்டு
உட்காந்துட்டாங்க. பயங்கரமா மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. நீங்க ஹாஸ்டல் முழுக்க தரவா செக் பண்ணுங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஹாஸ்டலுக்குள்ள தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னும் போது போலீஸ் தரவா செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. ஹீரோயினை உள்ளுக்குள்ள ஆளையே காணும். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு என் பொண்ணை பார்க்கணும், பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னும் போது முதல்ல உள்ளுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வாதியோடைய அப்பா அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள கூப்பிடுறாங்க. இவர் வந்ததும் வராதுமா, பொண்ணு கிட்ட போயிட்டு பேசணும், பொண்ணை பார்க்கணும், ஸ்வாதி இங்க இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது சார் உங்க பொண்ணை தான் ஆளை காணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னா என்னது என் பொண்ணு ஆளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே உடைஞ்சு போறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு இன்னொரு பொண்ணை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலையா, இது ஊரு பஞ்சாயத்து கூடி என்னமா பொண்ணை வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாங்க. இந்த விஷயத்த அந்த குட்டி பையனும் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்து போட்டு கொடுத்தான் போல. அன்னைக்கு நைட்டு இந்த குட்டி பொண்ணுடைய அம்மா அப்பாவும் சேர்ந்துட்டு பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணமா, இதெல்லாம் யார் பணம், நம்ம பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஊருக்குள்ள சீட்டு பிடிக்கிறாங்க போல. அந்த பணம் அதாவது ஊருடைய பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி சீட்டு பிடிச்சி அதை ஏலம்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது போல. இல்ல பாப்பா இது நம்ம பணம் கிடையாது, ஊருடைய பணம், மத்த மக்களுடைய பணம் அப்படின்னும் போது ஒருவேளை இதை நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம பணமா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமால இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அப்பா அம்மா சேர்ந்துட்டு இந்த பொண்ணையும் தூக்கிட்டு அந்த பணத்தோட ஆட்டையை போட்டுட்டு தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஊரை சேர்ந்த யாரோ பார்த்துட்டு மொத்த ஊரையும் கூட்டிட்டு வந்து இவங்களை மொத்தமா புடிச்சிட்டாங்க. ஊரு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போறியே, உனக்கெல்லாம் அவமானமா இல்ல, வெக்கமா இல்லையா, உடைச்சு சம்பாதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை பிடிச்சி செமையா திட்டுறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு அந்த குட்டி பையன் ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த இந்த பொண்ணு பாக்குறா. பார்த்துட்டு ஒருவேளை இதுக்கும் இந்த பையன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. என்ன அப்படின்னா பொண்ணு ஊருக்கு போறேன், இந்த மாதிரி ஹைதராபாத்க்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவரே தான் கூப்பிட்டு வராரு. முதல்ல பொண்ணு வேலை பார்க்க போற அந்த கம்பெனிக்கு போறாரு. அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு பார்த்தா பெரிய பில்டிங், அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாங்க, பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கம்பெனில நல்ல பொறுப்புல தன்னுடைய பொண்ணு வேலை பார்க்க போற அப்படின்னும் போது அப்பாக்கே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப அந்த ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல அந்த 3 பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு இன்னொரு பொண்ணு ஸ்டே பண்ணிருக்கா. இந்த பொண்ணு பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்களாம் சரியான கொடூரமானவங்களா இருக்கீங்க, சரியான சூனியக்காரிங்க, படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல, தூங்க முடியல, எதுவுமே உங்க கூட பண்ணவே முடியல, நான் கிளம்புறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்ப அங்க இருக்க வார்டன் கேக்குறாங்க, ஏமா எங்கமா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பிசாசுங்க கூட எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, நான் எப்பயோ ரூமை மாத்தி தாங்கன்னு கேட்டேன், நீங்க மாத்தி கொடுக்கவே இல்ல, நான் கொடுத்த காசை கூட நீங்க திருப்பி கொடுக்கவே தேவையில்ல, எப்பா சாமி என்ன ஆளை விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போறா. இப்ப அங்க இருக்க செக்யூரிட்டியும் பாக்குறாரு, இவங்க பண்றது எதுவுமே சரியே கிடையாது, இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு வர எல்லா பொண்ணுங்களையும் இந்த மாதிரி தான் பண்ணி அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நான் என்னையா பண்றது, என் பேச்சை கூட அதுங்க மதிக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் புலம்பிட்டு போறாங்க. இப்போ இதே ஹாஸ்டலுக்கு தான் நம்ம ஹீரோ பொண்ணை கூப்பிட்டு வராரு. வந்துட்டு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரூம் இருக்கு, 4 பேரா சேர்ந்து தான் ஸ்டே பண்ணும், ஆல்ரெடி அந்த ரூம்ல 3 பேர் ஒன்னா தங்கிருக்காங்க அப்படின்னும் போது ஐயோ எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தனி ரூம் எதுவுமே இப்ப காலியா இல்லமா, நீ வேணா வேற ஏதாவது ஹாஸ்டலுக்கு போயிட்டு பாரு அப்படின்னும் போது சரி ஓகே நான் ஜஸ்ட் அந்த ரூமை போயிட்டு பாக்கலாமான்னு கேட்கும் போது பாக்கலாம் வாமான்னு கூடுமோனா அந்த ரூமை பார்க்கவே நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பிடிச்சி போச்சு. சரி ஓகே நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டாங்க. அப்பாக்கு தன்னுடைய பொண்ணை விட்டு போக மனசே இல்ல. அங்க இருக்க வார்டன் கிட்ட போயிட்டு என் பொண்ணு வந்துட்டு சாப்பிடவே மாட்டா, ரொம்ப கோழி கொத்துற மாதிரி தான் கொத்துவா, நல்லா சாப்பாடு எல்லாம் போடுங்க, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது நீங்க கவலைப்படாம போங்க, உங்க பொண்ணு மாதிரி எக்கச்சக்கமான பொண்ணுங்க இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க, எதுவுமே ஆகாது, பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்தவரு அவரு பாட்னு ஏஞ்சி மேல நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த போலீஸ் லேடிக்கே ஒண்ணுமே புரியல, ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த ஆளு பாட்னு பித்து பிடிச்ச மாதிரி ஏஞ்சி நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா இவரு ரெபாக்காவுடைய அந்த ரூமுக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரூமுக்கு கூட போகாம இவர் பாட்னு மொட்டை மாடிக்கு போறாரு. என்ன இந்த ஆளு மொட்டை மாடிக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் இங்க ஸ்டே பண்ண வந்ததுக்கு அப்புறமா இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு லாக்கரை திறக்க விடுறது கிடையாது, தூங்க விடுறது கிடையாது, வேலை பார்க்க விடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த பொண்ணு தூங்கலான்னு பார்த்தா பாட்டு போட்டு லைட் ஆன் பண்ணி விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி ஓகே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்ணா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க. இந்த மாதிரி பயங்கர தொல்லையா இருக்கு, இந்த மாதிரி பயங்கரமா தொல்லை பண்றாங்க, அங்க ஸ்டே பண்ணவே முடியல, எனக்கு வேற ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்ட கேட்டா கூட ஒரு 2-3 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, உனக்கு ரூம் மாத்தி தரேன் அப்படின்னு. எப்பா சாமி இவங்க கூட ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணவே முடியாது, நான் வேணா இந்த ஹாஸ்டலை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஏமா நீ அட்வான்ஸ் வாடகை எல்லாமே பே பண்ணிருக்க, நீ உடனே காலி பண்ணா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் எப்படியாச்சும் உனக்கு புது ரூம் மாத்தி
மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கா இல்லையா, இந்த பொண்ணுக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் தான் வழி காமிக்கிறாரு. இந்த பொண்ணு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா வெயில் அடிக்குது, நிக்க கூட முடியல. ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட ஆட்டோ கூட ஆள காணும். இதே டைம்ல எவனோ ஒருத்தன் அங்க பைக்ல நின்னுட்டு இந்த பொண்ணையே பாக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணுது. அந்த பொண்ணுக்கு தான் அப்படி தோணுதா இல்லனா உண்மையிலேயே இந்த பொண்ணை யாரும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா தெரியவே இல்ல மக்களே. இப்போ நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மேல போனாரு பாத்தீங்களா, மேல நேரா அந்த டேங்க் கிட்ட போறாரு. யோ டேங்கை செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேங்க் எல்லாம் செக் பண்ணியாச்சு, டேங்குக்குள்ளலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோக்கும் இந்த விஷயம் நல்லாவே காதுல படுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா டேங்கோடைய சந்தில பாக்குறாரு. சந்தில என்ன பார்த்தாரு அப்படின்லாம் தெரியல. பார்த்தவரு அப்படியே நெஞ்ச பொடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுகிறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல இவரை போயிட்டு செக் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சந்துக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க ஸ்வாதி அப்படியே உட்கார்ந்தபடியே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ணுடைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு வளர்ந்து இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டா. அந்த பொண்ணு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ கிளம்புறா. அப்பா இறந்து போயிட்டாரு போல, அம்மா தான் இருக்காங்க. அம்மா பார்த்துட்டு கேக்குறாங்க, என்னடி காலங்காத்தால எங்கேயோ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கிளம்பி ஹைதராபாத் போறேன், அங்க போயிட்டு வேலையெல்லாம் தேடிட்டு ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு உன்னையும் கூட்டு போறேன் அப்படின்ட்டு கிளம்ப. அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, இவன் மதிக்காம கிளம்பி போயிட்டே இருக்கா. அம்மா தனக்கு தானே பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணு படிக்கல, எந்த டேலண்டும் கிடையாது, ஹைதராபாத் போயிட்டு என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள இந்த நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போயிருக்கா மக்களே. இதை பார்த்துட்டு அம்மா கதறி அழுகுறாங்க. இப்போ ரியல் டைம்ல காட்டுறாங்க. இந்த லேடி போலீஸ் எஸ்பிக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாமே சொல்றாங்க. டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க எங்க கண்டுபிடிச்சோம், அந்த அப்பா தான் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. எங்க அவ்வளவு போலீஸ் போயிட்டும் நீங்க கண்டுபிடிக்காம எங்கேயோ இருந்து வந்தவர் திடீர்னு எப்படி டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியும், இப்போ அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவருமே மயங்கிட்டாரு, ஹார்ட் அட்டாக் போல அப்படின்னு. சரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுங்க, வந்துட்டு அந்த ஸ்வாதியோடைய பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போங்க, எல்லாமே சீக்கிரமா நடக்கணும், முக்கியமா இது பரபரப்பா வெளியே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ண. இப்போ அப்பாவையும் தூக்கிட்டு போறாங்க, பொண்ணையும் தூக்கிட்டு போறாங்க. இப்போ இந்த நியூஸ் பயங்கரமா பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணும் போன் பண்ணா எடுக்க மாட்டா, அப்பாக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரும் காலங்காத்தால கிளம்பி போனவரு போன் பண்ணா எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ண. அவங்க எல்லாரும் கிளம்பி வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்கத்து வீட்டுக்காரு வராரு. அவரு வந்துட்டு டிவியை போட்டு பாருங்க அப்படின்னு. இந்த வந்த சொந்தக்காரங்க டிவியை போட்டு பாக்குறாங்க. டிவியை போட்டு பார்த்தா ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போன பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இறந்து கிடந்தா, டெட் பாடியை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, பேரு ஸ்வாதி, இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல. இந்த விஷயத்தை பார்த்துட்டு சொந்தக்காரங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு அம்மா வெளியே ஓடி வந்து பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகறாங்க. இப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம இங்கே இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளும் கிளம்பி ஹைதராபாத்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டிரைவர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, திடீர்னு நைட்டு இந்த மாதிரி ஹைதராபாத் போகணும் அப்படின்னு சொன்னாரு, பொண்ணை காணும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது. ஹைதராபாத்துக்கு கிட்ட வரும்போது தான் இந்த மாதிரி பொண்ணை காணும், போன் பண்ணா எடுக்க மாட்டா, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இவருக்கு எப்படி தெரியும், மேல அந்த பொண்ணு கரெக்டா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பா, அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல. சரி ஓகே இவருக்கு மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உடனே ஃபேமிலிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபேமிலி மெம்பர் யாரையாவது உடனே கிளம்பி இந்த ஊருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி போலீஸ் கிளம்பி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுரிக்கு போயிட்டு பார்த்தா இன்னமும் போஸ்ட்மார்ட்டத்தை ஆரம்பிக்க கூட இல்ல. டாக்டர் கிட்ட இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி கேஸ், உடனே பண்ணுங்க, இன்னும் கூட நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் இன்னைக்கு ஒரே நாள்ல 3-4 டெட் பாடி வந்திருக்கு, இங்க நிக்கவே உங்களுக்கு நாத்தமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பொத்துறீங்க, என்ன பாத்தீங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருக்கேன், ஒரே டைம்ல எப்படி எல்லாத்தையும் அறுத்து போட முடியும், சொன்னா கேளுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு ரிப்போர்ட் தரேன் அப்படின்னு. லேடி போலீஸ்க்கும் நல்லாவே புரியுது அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே முடிச்சு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க.
இப்போ ஸ்டேஷன்ல யாரெல்லாம் விசாரிக்கணுமோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல டிஎல கூப்பிடுறாங்க. இவனை கூப்பிட்டு உனக்கும் ஸ்வாதிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, நான் டீம் லீடரு, அந்த பொண்ணு என் டீம்ல இருக்க பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்றான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டேவே வேலைக்கு லேட்டா தான் வந்தா, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூட்டிட்டு போயிட்டு லேப்டாப்லாம் கொடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு 2 நாள்ல எல்லா வேலையும் ஈஸியா கத்துக்கிட்டு நல்லாவே பண்ண ஆரம்பிக்கிறா. 6 மாசம் வழக்கமா எல்லாரும் ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஒரே மாசத்துல ட்ரைனிங்ல எல்லாமே கத்துக்கிட்டு நல்லாவே மத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா கடைசி டே தான் அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு ஒரு மாதிரி சரியில்லாம இருந்தா, ஒரு மாதிரி சோகமா பதட்டமா உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் கூப்பிடும் போது கூட ஒரு மாதிரி பயந்து போயிட்டா. கடைசி டே அந்த பொண்ணு எங்க கம்பெனிக்கு வந்த கடைசி டே தான் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நீ வேற ஏதாவது நோட் பண்ணியான்னு கேட்கும் போது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ட்டு இவங்க வந்த வார்டனு அதுக்கப்புறமா அந்த ரூம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியவே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க வந்த இன்னொரு போலீஸ், என்ன மேடம் நீங்க விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க விசாரிக்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அவங்க வந்துட்டு இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா கேட்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் நல்லாவே பண்ணுவாங்க, அவங்கள ஏன் காக்க வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா என்னுடைய விசாரணையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா அவங்கள காக்க வைக்க அவங்களுக்கு பயமா இருக்கும். உண்மையிலேயே தப்பு பண்ணவங்க கண்டிப்பா பயந்து நடுங்குவாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது இவன் தான் குற்றவாளி இவதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதான் வெயிட் பண்ண வைக்கிறேன். ஆனா அவ்வளவா டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்க முதல்ல போயிட்டு அந்த செக்யூரிட்டியை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, வழக்கமான பொண்ணு மாதிரியே கிடையாது, ஆபீஸ் விட்டா ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான நல்ல பொண்ணு அப்படின்னு. சரி கடைசி டே என்ன விஷயம் ஆச்சோ அது ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு கடைசி டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு. என்னது சந்தோஷமா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமான்னு இவரும் பிளாஷ்பேக் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. தாத்தா கிட்ட ஜாலியா பேசிட்டே கிளம்புறாங்க. என்னாச்சுமா இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா இன்னைக்கு தான் சம்பள நாள், இன்னைக்கு மொத்த சம்பளத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டு அப்பா கிட்ட கொடுத்து அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு பார்க்க போறேன், அப்பாவுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு. அப்படியே தாத்தாவையும் மறந்துடாம தாத்தாக்கும் ஒரு கட்டிங் வாங்கி கொடு அப்படின்னும் போது கட்டிங்லாம் வாங்கி தர முடியாது, வேணா உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிருப்பாங்க. ஆனா கிளம்பி போன பொண்ணு திரும்ப வரும்போது ஒரு மாதிரி சோகமா பித்து பிடிச்ச மாதிரி வந்திருப்பா. தாத்தா கூப்பிட்டுருப்பாரு, கூப்பிட்டது கூட காதல வாங்காத மாதிரி அவபார்னு போயிருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு. காலையில போகும்போது ரொம்பவே சந்தோஷமா போயிருக்கா, திரும்பி வரும்போது ஏன் சோகமா வந்தா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சு இல்ல பாத்தீங்க ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அந்த இன்னொரு போலீஸ கூப்பிட்டு இந்த பொண்ணு காலையில போகும்போது ரொம்பவே சந்தோஷமா போயிருக்கா, ஆனா ஈவினிங் வரும்போது ரொம்பவே சோகமா வந்திருக்கா, அதுக்கு நடுவுல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி இந்த பொண்ணு ஸ்டே பண்ணிருக்க அந்த ஹாஸ்டலுக்கும் ஆபீஸ்க்கும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிராபிக்கே இல்லனா 10 நிமிஷம், அப்படியே ஹெவியா டிராபிக்கே இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் மேடம் அப்படின்னும் போது, ஆனா காலையில அந்த பொண்ணு அந்த டிராபிக் எல்லாம் தாண்டி ஆபீஸ்க்கு போக 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். காலையில அந்த பொண்ணு அந்த 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிருக்கா இல்லையா, அதுக்கு நடுவுல கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹாஸ்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்ல இருந்து ஹீரோயினுக்கு சொந்தமான எல்லா திங்ஸையும் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு டைரியை மட்டும் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரியா நோட் பண்ணல போல. இதே டைம்ல ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல வார்டன் லேடி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன விசாரிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ண வைக்கிறாங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது இந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த லேடி உள்ளுக்குள்ள வந்தவனே அந்த 3 பொண்ணுங்க தான் காரணம், அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, அந்த ரூம்குள்ள யாரையும் ஸ்டே பண்ண விடவே மாட்டாங்க, இந்த 3 பேர் மட்டும் தான் தனியா ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வேற யாரு வந்தாலும் பயங்கரமா தொல்லை பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அப்படி அப்படின்னு சொல்லும் போது நீ கொஞ்சம் வாய மூடு, கேஸை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, முதல்ல என்ன விஷயம் ஆச்சு நீ சொல்லு அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் அந்த 3 பேர் தான் காரணம், அவங்க தான் அப்படின்னு. இப்ப அந்த 3 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போனை கொடுத்துட்டு நீங்க 3 பேரும் கிளம்புங்க அப்படின்னும் போது மேடம் நான் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றேன், நீங்க விசாரிக்காம போக சொல்றீங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இந்த 3 பேருமே அந்த ஸ்வாதிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்க எப்படி அந்த பொண்ணை தொல்லை பண்ணுவாங்க இல்ல கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது ஸ்வாதிக்கு இவங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஸ்வாதியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலே அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த 3 பொண்ணுங்களும் மொட்டை மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு பிக்ஸ் வந்திருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க, ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் போயிட்டு அங்க இருக்க ஒரு இரும்பு கம்பி எல்லாம் கையில கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்திருக்கா, ஹெல்ப் பண்ணிருக்கா. இதுக்கப்புறமா தான் 3 பேரும் நல்லா ஹீரோயின் கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எல்லாம் கூட கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேரும் நம்ம ஹீரோயின் மொத்தமா 4 பேருமே சேர்ந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க.
சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டனை போக சொல்லிட்டு இப்போ இவங்க கிட்ட விசாரிக்கும் போது முதல்ல ஒரு பொண்ணு அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்திருக்கா மக்களே. அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ ரூமுக்கு வராங்க. யாருன்னா சுவாதி தான். வந்தவங்க ஒரு மாதிரி சோகமா பேசியிருக்காங்க. என்னடி உன் வாய்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும்போது சுவாதியுடைய எல்லா திங்ஸும் இருக்கு. சுவாதியை காணோம். இப்போ குளிக்க போன பொண்ணு கிட்ட எங்கடி சுவாதின்னு கேட்கும் போது இப்பதான் வந்தா அப்படின்னா, ஆனா ஆளையே காணோம். இவங்க தேடிலாம் பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்றாங்க. இதே டைம்ல அப்பா விடாம கால் பண்ணிருப்பாரு. இவங்க போன் அட்டன் பண்ணி பொண்ணு அங்க போயிருக்கா இங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு நேரா போயிட்டு வார்டன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. நைட்டு வந்த பொண்ணு ஆளையே காணும். எங்க போனா அப்படின்னே தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது இப்போ அந்த கேமரா ஃபுட்டேஜை மறுபடியும் போட்டு பார்க்கும்போது சுவாதி வந்துட்டு மொட்டை மாடிக்கு போற மாதிரி ஒரு கிளிப்ல மட்டும் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. லைட்டா அந்த பொண்ணுடைய கால் வரைக்கும் மட்டும் தெரியுது மக்களே. அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை வச்சு இது சுவாதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்துட்டாங்க. நேரா மார்ச்சுரிக்கு போயிட்டு பொண்ணுடைய டெட் பாடியை பார்த்து அம்மா பயங்கரமா கதறி அழுகுறாங்க. கூட வந்த சொந்தக்காரங்களும் பயங்கரமா அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாரு, ஒரு இன்ஸ்பெக்டர். அதாவது இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். அவரு இந்த கால் ஹிஸ்டரி எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினோட இது. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஹீரோயின் அடிக்கடிக்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட கூட இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடிக்கு கால் பண்ணி பல மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது பல மணி நேரம் பேசியிருக்காளா, பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆனந்தான். பல மணி நேரம் ஒரு பையன்கிட்ட பேசிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவனை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லொகேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அவனையே ஆளக்கானும். 2 நாளா எங்க போனா அப்படின்னு தெரியலையா. ஒரு டீம் அந்த பையனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டை இந்த லேடி போலீஸ் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் இது, நான் விசாரிச்சதுக்கு எதிர்மாறா இந்த விஷயம் இருக்கு. கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் விசாரிச்ச விஷயம் இது கிடையவே கிடையாது. நீங்க கரெக்டா செக் பண்ணீங்களான்னு கேட்கும் போது கரெக்டா செக் பண்ணியாச்சு, இதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னும் போது இல்ல கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. நான் இந்த விஷயம் உண்மையான கண்டுபிடிக்க போறேன். அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு சப்மிட் பண்ணீங்க. இது வந்துட்டு பிரஸ் மீடியான்னு லீக் ஆச்சு அப்படின்னா என்னால அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ப்ளீஸ் எனக்காக மட்டும் வெயிட் பண்ணுங்க, உடனே சப்மிட் பண்ணாதீங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த போலீஸ் டீம் ஆனந்த தேடி போனாங்க பாத்தீங்களா, அவனை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து போட்டு பொலந்து விசாரிக்கும் போது அங்க இந்த லேடி போலீஸ் வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா சாதாரணமா மன்னிப்பு கேட்டா எப்படி விட முடியும், என்னாச்சு அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நானா, கொலையா, சுவாதியா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட 4வது எபிசோடு முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த சுவாதியுடைய கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஏமா சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுமா, மனுஷன் வேலை பார்த்துட்டு வந்து தூங்க முடியுதா, எப்ப பார்த்தாலும் ஏன் சவுண்டா டிவி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல கடைசியா காமிச்சு அதே பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் சுவாதியும் தெரியாது பேதியும் தெரியாது அப்படின்றான். அப்படின்னா இது உன் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது மேடம் இது என் நம்பர் கிடையாது, என் அக்காவுடைய நம்பரு, என்னுடைய பேர்ல தான் நம்பர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ உன்னுடைய அக்கா தான் இந்த நம்பரை யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இப்போ அக்காவை கூப்பிடுறாங்க. அக்காவை கூப்பிட்டு விசாரிச்சா என்னது சுவாதிய காணும், சுவாதி இறந்து போயிட்டாளான்னு ஷாக் ஆகுறா. சரி உனக்கும் சுவாதிக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நானும் சுவாதியும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம், 2 பேருக்குமே ஒரே டைம்ல ஹைதராபாத்ல வேலை கிடைச்சது, இங்க வந்து ஒரு வீட்ல ஸ்டே பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா அலோவ் பண்ணல. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு பிஜில ஸ்டே பண்ணி படிச்சா போக போக அப்பாட்ட பேசி ஒன்னா ஸ்டே பண்ணலாம், ஒரே வீட்ல ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்குள்ள இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. உனக்கு வழக்கமா கால் பண்ணி பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டெய்லி கால் பண்ணுவா, ரொம்ப நேரம் பேசுவா, என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவா அப்படின்னும் போது ஆனா கடைசியா 2 நாளா அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, காலே பண்ணல அப்படின்னும் போது நம்ம போலீஸ் லேடிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டாங்க. இதே டைம்ல ஹாஸ்பிடல்ல நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சா மனுஷனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. டாக்டர் வந்து கேக்குறாரு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஞாபகம் இருக்கு, பொண்ணு போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தேடி ஹாஸ்டலுக்கு வந்தேன். மேல போயிட்டு பார்க்கும்போது அந்த டேங்குக்கு பக்கமா படுத்து தூங்கிட்டு இருந்தா அப்படின்னும் போது என்னது தூங்கிட்டு இருந்தாளா, மனுஷன் எல்லாமே மறந்து போயிட்டாரு. இன்னொன்னு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வர வந்து கண்ண முடிச்சிருக்காரு, எதுவுமே
எல்லாத்தையும் சொல்லி மனுஷனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சொந்தக்காரங்க கிட்டயும் இந்த மாதிரி மனுஷன் கிட்ட உடனே போயிட்டு எல்லாமே சொல்லி ஞாபகப்படுத்த வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் அவரு கண்ணையே முழிச்சிருக்காரு அப்படின்னு டிரைவர் உடனே போலீஸ் லேடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணா கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னு. எப்பாடா நல்ல வேலை, நானே க்ளூ கிடைக்காம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன், அவர்கிட்ட போயிட்டு போனை கொடுங்க எல்லாமே கேட்க போறேன் அப்படின்னும் போது இவரு உடனே டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்லும் போது ஓ இந்த கோளாறு வேறையா, சரி ஓகே நான் நாசுக்கா கேட்டுக்கிறேன், போனை மட்டும் கொடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் வந்து பார்த்தேன், அங்க பொண்ணு உட்காந்து தூங்கிட்டு இருந்தா, நீங்க என் பொண்ணை தூக்கிட்டு போனீங்க, என்னையும் தூக்கிட்டு போனீங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் போது இதை கேட்கும் போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு தெரியல. ஆனா இவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க, உங்க பொண்ணு கரெக்டா அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு சோகமா இருந்தா இல்ல அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னா யாரும் பார்க்காத மாதிரி ஒரு ஓரமா போயிட்டு அந்த டேங்குக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பா, யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே உடம்ப பாத்துக்கோங்க, நான் நேரா வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா இப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஆமா பொண்ணுக்கு என்ன சோகம், சோகமா இருந்தாதான் போயிட்டு தனியா உட்காந்து அழுவா, பொண்ணு அப்படி என்ன சோகமா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதே டைம்ல அந்த செக்யூரிட்டி தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்துட்டு உடனே கிளம்புறாரு. கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அன்னைக்கு சுவாதி வந்துட்டு தனியா ஹாஸ்டலுக்கு வரல, ஒரு டிராபிக் போலீஸ் தான் கொண்டு வந்து விட்டாரு அப்படின்னும் போது தாத்தா அன்னைக்கு கேட்கும் போது இந்த விஷயம் ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறந்து போயிட்டேன் அப்படின்றாரு. இப்போ உடனே இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க, அது எந்த டிராஃபிக் போலீஸ், யாரு கூட்டின்னு வந்தாங்க, எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிங்க, எல்லா கேமரா ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க அப்படின்னு போது செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட நம்ம சுவாதி பேசிட்டு இருக்கிற விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு, இந்த ஆளு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நேரா வீட்டுக்கே போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த சுவாதியோடைய ஃப்ரெண்டு வந்துட்டா, வரும்போது அழுதுகிட்டே வரா, என்னமாச்சு ஏமா அழுதுகிட்டே வர, நீ வந்துட்டு பொண்ணை பாத்தியா, எங்க என் பொண்ணை கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொண்ணை கூட்டிட்டு வந்தையாவா, பொண்ணு இங்க தானே இருக்கா அப்படின்னு, என்னது பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அழுதுகிட்டே இங்க இருந்து ஓடுறாரு. ஓடி போயிட்டு அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்த்து செமையா அழுகுறாரு. இதே டைம்ல நம்ம லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கேஸையே முடிச்சிட்டாங்க, முடிச்சு ஃபைலை கொண்டு வந்து சீஃப் கிட்ட கொடுக்கும் போது எஸ்பி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு, இந்த மாதிரி கூட ஒருத்தவங்க இறந்து போக முடியுமா, எனது அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இப்போ போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த சீனை காமிக்கிறாங்க, என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஈவினிங் 6 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் விடாம அழுதுருக்கா, அந்த சோகம் தாழ முடியாம அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போதே வெளியே வந்திருந்தா இல்ல யாராவது பாத்துருந்தாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியும். அந்த பொண்ணு அந்த சந்துக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து அழுதுனால யாருமே அந்த பொண்ணை பார்க்காதனால அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டா அப்படின்னு. ஏமா அந்த பொண்ணுக்கு அப்படி என்னமா சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும் போது இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுடைய அப்பா தான் காரணம் அப்படின்னு. பொண்ணுடைய அப்பாவா அந்த மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ பொண்ணுடைய டெட் பாடி கிட்ட ஓடி வந்து அழுதா பொண்டாட்டியை புடிச்சு தள்ளி விடுறாங்க. யோ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என் பொண்ணு இறந்து போனதுக்கே நீ தான் காரணம், டெட் பாடியை கூட தொடாத அப்படின்னு மனுஷன் ஒரு ஓரமா போயிட்டு ஒழுகுறாரு. அவருக்கே ஒண்ணுமே புரியல. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அவங்க அப்பா என்னமா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் இவங்க பிளாஷ்பேக் சொல்றாங்க. அந்த டிராபிக் போலீஸை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அவரு சொல்லிருப்பாரு, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி பயந்து போயிட்டு வண்டியை கூட சரியா பார்க்காம ரோட கிராஸ் பண்ண போயிருப்பாங்க. இவரு புடிச்சு நிப்பாட்டி, ஏமா உன்ன என்ன பைத்தியமா, வண்டி வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுன்னு பார்க்காம கொள்ளாம ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒருத்தன் என்ன டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், ஏன் ஃபாலோ பண்றானே தெரியல அப்படின்னு. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அவனை புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது சார் என்னையா அடிக்கிறீங்க, அந்த பொண்ணுடைய அப்பா தான் அந்த பொண்ணுடைய பாதுகாப்புக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ண சொன்னாரு, இல்லைன்னா நான் ஏன் சும்மா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு. அப்பா தான் ஃபாலோ பண்ண சொன்னாரா, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து ஏமா அந்த ஆளை உன்னுடைய அப்பா தான் ஃபாலோ பண்ண சொன்னாராம், உன்னுடைய பாதுகாப்புக்காக தான் ஃபாலோ பண்ண சொன்னாராம் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. அப்பாவே நம்மள நம்பவே இல்ல, அப்பாவே நம்மள சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்துல தான் இந்த பொண்ணு வந்துட்டு அங்க போயிட்டு பயங்கரமா உடஞ்சு போயிட்டு அழுது அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. இது என்னமா புதுவிதமான கேஸா இருக்கு, சரி ஓகே நீயே போயிட்டு மீடியாவை மீட் பண்ணி எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு மீடியாவை மீட் பண்ணி அப்பா தான் ஃபாலோ பண்ணிருக்காரு, அப்பா ஆளை விட்டு ஃபாலோ பண்ணதுனால மனசுடைஞ்சு போயிட்டு அப்பா நம்மள நம்பவே இல்ல
சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரத்தில அந்த ஒரு மன கஷ்டத்துல இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பிரஸ் மீடியா பீப்புளுக்கே ஒண்ணுமே புரியல, குழப்பத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இந்த லேடி போலீஸும் ஒரு வழியா கேஸ முடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு புரியல. என்னன்னா ஸ்வாதி வந்துட்டு காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணு ஆபீஸ்க்கும் போயிருக்கா, அதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்கா. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் அழுது அழுது இறந்து போனா அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நிறைய டைம் இருந்திருக்கு இல்லையா, ஃபீல் பண்றா அப்படின்னும் போது எப்ப வேணா இறந்து போயிருக்கலாம், தற்கொலை கூட பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு எதுக்காக ஈவினிங் கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அழுகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாரி அந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இதுல என்னமோ நம்ம மிஸ் பண்றோம், அது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு 2 வாரம் கழிச்சு இவங்களே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நேரா போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பொண்ணுக்கு 16ஆம் நாள் காரியம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லேடி போலீஸ் போறாங்க. நான் வந்துட்டு எவ்வளவு யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா எதையோ மிஸ் பண்றேன், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா நீங்க ஹாஸ்டலோட எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சிட்டீங்க, கேஸையே முடிச்சிட்டீங்க. ஆனா நான் விசாரணையவே ஹாஸ்டல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறமா 10 நாளா நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த செக்யூரிட்டி தாத்தா கிட்ட போயிட்டு கேட்கும் போது அன்னைக்கு காலைல அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா போனா, சம்பளம் வாங்க போறேன், அப்பா கிட்ட காமிக்க போறேன், அப்பா கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனா. ஆனா ஈவினிங் தான் ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டே வந்தா. என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணை நம்பணும், இந்த மாதிரி ஆளை விட்டெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எங்கயா ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராபிக் போலீஸை போயிட்டு மீட் பண்ணும்போது அவரு கழுவி ஊத்துறாரு. நீலாம் ஒரு அப்பனா பொண்ணை நம்பாம ஆளை விட்டு ஃபாலோ பண்ண வச்சிருக்க அப்படின்னும் போது ஐயா சாமி என் பொண்ணு மேல சத்தியமா நான் யாரையும் விட்டு ஃபாலோ பண்ண வைக்கவே இல்லை, என் பொண்ணை முழுமையா நம்பினேன். அப்படி நம்பாத ஆளா இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணை வந்துட்டு ஹைதராபாத்க்கு அமிச்சிருக்கவே மாட்டேன், என் பொண்ணை அமிச்சுதான் சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அவளுடைய ஆசைக்காக மட்டும்தான் அமுச்சு விட்டேன், நான் ஏன் அவளை போயிட்டு ஃபாலோ பண்ண போறேன், ஆளை வச்சு ஏன் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப ஏன் அந்த பையன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பையன் சொன்னதையும் கேட்க இப்ப அந்த பையன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு பொலன்னு விசாரிக்க ஆக்சுவலா சாக்கத்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் என்ன மீட் பண்ணி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு, டெய்லி எங்க போறா எங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணு, மேபி யாராவது பிடிச்சி கேட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா தான் ஃபாலோ பண்ண சொன்னா அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி காசை கொடுத்தான் சார் அப்படின்னும் போது இப்போ இந்த விஷயத்த ஹீரோ சொல்லி முடியும் போது இதுக்கும் பொண்ணு இறந்து போனதுக்கும் என்னையா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ டைரி சில போட்டோலாம் எடுத்துட்டு நேரா போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி சின்ன வயசு அந்த பிளாஷ்பேக்லாம் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த குட்டி பொண்ணுடைய போட்டோ வளர்ந்த பொண்ணுடைய போட்டோலாம் காமிக்கும் போது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன பையனுடைய போட்டோவை காமிக்கும் போதும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த சின்ன பையன் வளர்ந்து வந்தா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் வந்து என்ன தொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குட்டி பையன் வளர்ந்து வந்தான் அப்படின்னா என்ன மாதிரி தான் இருப்பான், என்ன பாரு நான் தான் அந்த பையன், நீ தான் அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் இந்த ஹாஸ்டலுக்கு வரும்போதே உன்னை சின்ன வயசுல போட்டு கொடுத்த அந்த சின்ன பையன் நான் தான் தெரிஞ்சு நீ ஏதோ பண்ணிருக்க, என் பொண்ணை பழி வாங்கியிருக்க, என் பொண்ணு வந்துட்டு எல்லாமே டைரியில எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த பொண்ணுடைய கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய எல்லா திங்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு அந்த டைரியும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த டைரியில இருக்க எல்லாமே பாக்குறாரு. சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட சொல்ல முடியாம இருக்கிற விஷயம், அப்பாட்ட சொன்னா திட்டுவாரு, அப்பாட்ட சொல்ல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எக்கச்சக்கமான விஷயத்த எழுதி வச்சிருக்கா. சின்ன வயசுல பசங்க டீஸ் பண்ணது, சின்ன வயசுல ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கா. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நான் லைட்டா மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிப்பா இல்ல இறந்தே போவா அப்படின்ற விஷயம்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றா. என்னன்னா ஸ்வாதிய இந்த ஹாஸ்டல் வார்டன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி சாப்பாடு போட்டு கொடுக்கும் போது மேல குழம்பு ஊத்தி விட ஐயோ ட்ரெஸ் முழுக்க குழம்பாயிருச்சு, நீ போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அமுச்சு விட்டுட்டு இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துற விஷயத்த கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் அமுச்சு விட்டு மிரட்ட ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சிடா. அப்போ கூட இந்த பொண்ணு மனசிறங்காம அந்த பொண்ணு கண்டுக்காம போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்காதான் இந்த மாதிரி வீடியோ லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டு அழுது இறந்து போயிருக்கா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, புரிய வருது. வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது இந்த லேடி மட்டும் கிடையாது, லேடியோடைய பையன் அந்த சாக்கத்தலை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பையன் இந்த ஹாஸ்டல் வார்டனுடைய பையன், ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டைரியில நம்ம ஹீரோவுடைய பொண்ணு எழுதி வச்சிருக்கா. இப்ப இந்த விஷயம்லாம் ஹீரோ சொல்லிட்டே இருக்கும் போது அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு கிழிக்கிறா. இப்ப என்ன பண்ணுவ,
போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லுவியா? சொன்னா கூட கண்டிப்பா கேஸை எடுக்கவே மாட்டாங்க. நீ தான் உன் பொண்ணுடைய சாவுக்கு காரணம், வாழ்க்கை முழுக்க இந்த விஷயத்தை யோசிச்சு கஷ்டப்பட்டு சாகணும் அப்படின்னு. ஏமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருவ, என்கிட்ட இருந்தும் தப்பிச்சிருவ, மத்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? நான் இன்னைக்கு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா மத்த பேரண்ட்ஸ்ல வேற யாராவது தேடி வருவாங்க, நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த ஹாஸ்டல்ல இருந்து போன பொண்ணுங்களாம், திடீர்னு காலி பண்ணிட்டு போன பொண்ணுங்களாம், இல்ல பிரச்சனையாகி போன பொண்ணுங்களாம் ஏன் போனாங்க அப்படின்னு விசாரிக்க இங்க இருந்து போன பொண்ணுங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு பார்க்கும்போது இங்க இருந்து போன பொண்ணுங்க ஒரு பொண்ணுங்க கூட உயிரோடவே கிடையாது. திடீர்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சோகமா இருந்திருப்பாங்க, தூக்குல தொங்கியோ விஷம் குடிச்சோ ஏதோ ஒரு முறையில தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து போன பொண்ணுங்களாம் ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சாக்கத்தலி, இந்த ஹாஸ்டல் லேடியுடைய பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களை இதே போல வீடியோ எடுத்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிருக்கான் மக்களே. அவனுடைய தேவைக்கும் யூஸ் பண்ணிருக்கான். இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்ச ஹீரோ நேரா போயிட்டு சாக்கத்தலியை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டு, பிறக்கும் போது குழந்தை வந்துட்டு ட்ரெஸ்ஸே இல்லாம தான் பிறக்கும், அப்ப பார்க்கும்போது வராத காம உணர்ச்சி வளர வளர ஏண்டா வருது, அப்ப இருக்கிற அதே ஆர்கன்ஸ் தான் வளர்ந்தாலும் இருக்க போது, அம்மா அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதே ஆர்கன்ஸ் தான் இருக்க போது, ஏண்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சே கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. சுத்தியாலே அடிச்சு கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. இதே கையால தான் உன்னுடைய பையனை அடிச்சு கொலை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இவங்க அப்படியே செமையா அழுகுறாங்க. இப்ப இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த ஊரே உன் மேல காரி துப்போம். இப்ப நீ என்ன பண்ண போற? நான் உன் பையனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போறியா? தாராளமா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப இந்த ஹாஸ்டல் வார்டன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. பையன் இருந்தா பையனும் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயமும் வெளியே வந்தா ரொம்பவே மோசமா போயிடும், நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்க உட்கார்ந்து அழுது இறந்து போனாங்களோ அதே ஸ்பாட்ல இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு இறந்தே போயிட்டாங்க. அவ்வளவுதான், அந்த ஹாஸ்டல் வார்டனும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப அந்த சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. யோ அங்க போயிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க? உனக்காக நீ பேசுறத பார்க்கவா வந்தோம்? ஸ்வாதிக்காக தான் வந்தோம். ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டு அங்க என்னையா கதை பேசிக்கிட்டு இருக்க? வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கவே மாட்டாங்க, மரியாதை இல்லாம கூப்பிடுறாங்க. இப்ப இந்த லேடி போலீஸ் இந்த விஷயம்லாம் கேட்டு அந்த சொந்தக்காரங்க மோசமா நடத்துற விஷயத்தையும் பார்த்துட்டு, உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது, நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கீங்க? சொல்ல முடியல அப்படின்னா நானாச்சு போயிட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லங்க பரவாயில்ல, என்னுடைய பொண்ணுடைய டைரியை படிச்சு பார்க்கும்போது அப்பா கிட்ட சொல்ல முடியல, அப்பா கிட்ட சொல்ல பயமா இருக்க விஷயத்த மட்டும்தான் டைரியில எழுதி வச்சிருந்தா, ஆனா சந்தோஷமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவா. நான் என் பொண்ணை தைரியமா வளர்க்கல, அப்பா கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணும், நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வளர்க்காதனாலதான் என் பொண்ணு இறந்து போயிட்டா. என் பொண்ணுடைய சாவுக்கு ஒரு விதத்துல நானும் தான் காரணம். பரவாயில்ல, இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும், இந்த விஷயம் வெளியே தெரியாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ உடனே இந்த லேடி போலீஸ் தன்னுடைய பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, உனக்கு என்ன வேணுமோ பேசு, என்ன வேணுமோ சொல்லு, ட்ரெக்கிங் போறேன் அப்படின்னு சொன்னாலியா, போயிட்டு வா, சந்தோஷமா இரு, உனக்காக அம்மா நான் துணையா இருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஃப்ரீயா அம்மாட்ட பேசலாம், அம்மா வந்துட்டு சாதாரண அம்மா மாதிரி இல்லாம ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல புருஷன் போனை வாங்கி கேக்குறாரு. என்னமா திடீர்னு வித்தியாசமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த உலகத்துல இன்னொரு ஸ்வாதி இறந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண கூட வந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க. எங்க அவரே வந்துட்டு எல்லாமே ஒத்துக்கிட்டாரு, அவரே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஏன் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா அவரு தன்னுடைய பொண்ணுக்காக மட்டும் இந்த கொலையெல்லாம் பண்ணல, இந்த விஷயம் எல்லாம் பண்ணல, நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போதுதான் அவரு தாங்கிக்க முடியாம கொலை பண்ணிட்டாரு. இன்னொன்னு, இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்வாதி வரைக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாருமே இறந்து போனாங்க. நம்ம இந்த கேஸை தோண்டி எடுத்து இவரை கைது பண்ணோம் அப்படின்னா எந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாங்களோ அது எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ டெலிட்டே ஆனாலும் அந்த வீடியோ எங்க இருக்குன்னு மத்த மக்கள்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த கேஸை நம்ம நோண்டாம அப்படியே விட்டாதான் இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த காரியம்லாம் முடிச்சுட்டு ஊர்வலமா போயிட்டு இருக்காரு, பொண்ணுடைய போட்டோட போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரிஸையும் முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதுவே பெங்காலி சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாறா இருக்கும். படம் முழுக்க இல்ல சீரீஸ் முழுக்கவே பயங்கர இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரிலாம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா எண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணுங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.